உங்க அனைவருக்கும் ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்குது. இந்த மாதம் நம்ம சேனல்ல ஒரு மெகா கிவ்அவே நடத்த போறோம். இந்த கிவ்அவேல மொத்தம் 5 வின்னர்ஸ் இருக்காங்க. முதல் வின்னருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு அழகான கோல்ட் காயின். மற்ற 4 வின்னருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சில்வர் காயின். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும், எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணனும், வீடியோஸை ஷேர் பண்ணனும், முக்கியமா தென் காமெண்ட் பண்ணி ஆக்டிவா இருக்கணும். ஸோ கைஸ், நம்ம சேனல்ல ஆக்டிவா இருங்க, என்கேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கான்டென்ட் அண்ட் கிவ்அவேஸ் வருது. டோன்ட் மிஸ் இட். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். வணக்கம். நீங்களே ஒரு ப்ராடக்ட் உருவாக்க தேவையில்ல, ஒரு கடை நடத்த தேவையில்ல, ஆனா வீட்ல இருந்தே ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பத்தி மத்தவங்க கிட்ட பேசி அதை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலமாவே நீங்க பணம் சம்பாதிக்கலாம். இது ஏதோ மேஜிக் இல்ல, இதுக்கு பேரு தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். வாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, அடுத்த சில நிமிஷத்துல நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, உங்க கமிஷனை வாங்குறதுக்கான 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ், இதுல எவ்வளோ சம்பாதிக்க முடியும், கடைசியா இதுல ஜெயிக்கிறதுக்கான சில முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற பெரிய பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். இதோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க மத்தவங்களோட பொருளை விற்கிறதுக்கு உதவி பண்றீங்க, அவ்வளோதான். உதாரணத்துக்கு, நீங்க அமேசான்ல ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட லிங்கை உங்க நண்பர்களுக்கு அனுப்புறீங்க. அவங்கள யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஹெட்ஃபோனை வாங்கினா அமேசான் உங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுக்கும். இதுதான் பாஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த 4 ஸ்டெப்ஸை பாருங்க, இதுதான் இந்த மொத்த கேமே. நீங்க ஒரு பொருளை ப்ரொமோட் பண்றீங்க, மக்கள் உங்க லிங்கை கிளிக் பண்றாங்க, பொருளை வாங்குறாங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்கும்போது உங்க வருமானமும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, தியரி எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதை எப்படி நிஜத்துல செய்யறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் இதுதான். முதல்ல அமேசான் மாதிரி ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல சேரணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நல்லா சேல் ஆகிற ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கணும். உடனே அந்த தளம் உங்களுக்கு என பிரத்யேகமா ஒரு ட்ராக்கிங் லிங்க் கொடுக்கும். அந்த லிங்கை நீங்க உங்க ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது மூலியமா நடக்கிற ஒவ்வொரு சேல்க்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சிம்பிள். இப்போ நாம இந்த பகுதியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ஒரு முழுமையான பிகினரா இருந்தா கூட உங்க முதல் கமிஷனை பெறுவதற்கான 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொண்ட தெளிவான வழிகாட்டு இதுதான். கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கான ஒரு நிஷ்ஷை கண்டுபிடிக்கிறது. நிஷா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிள். நீங்க எந்த டாபிக் பத்தி பேச போறீங்கன்றது தான் அது. அது மொபைல் போன்ஸா இருக்கலாம், ஃபிட்னஸ் பத்தியா இருக்கலாம், பியூட்டி டிப்ஸா இருக்கலாம், ஏன் ஃபினான்ஸ் அட்வைஸா கூட இருக்கலாம். இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் இல்ல, இது வெறும் டிப்ஸ் இல்ல, இது ஒரு ரூல்னே சொல்லலாம். உங்களுக்கு உண்மையாவே ஆர்வம் இருக்கிற ஒரு துறையை தேர்ந்தெடுங்க. அப்போதான் உங்களால தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். உங்க துறையை செலக்ட் பண்ணதும் அடுத்த ஸ்டெப் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல சேர்றது. சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த பொருளை ப்ரொமோட் பண்ணலாம், இங்க தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். நிறைய மக்களால தேடப்படுற நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு பொருளை தேர்ந்தெடுங்க. உதாரணத்துக்கு அமேசான்ல பெஸ்ட் செல்லர் செக்ஷன்ல போய் பார்க்கறது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க சில பிரபலமான அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அமேசான் அஃபிலியேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், நம்பிக்கையானது. அது மட்டும் இல்லாம இதுல லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்கு. நீங்க ஒரு பொருளை செலக்ட் பண்ண உடனே அந்த வெப்சைட் உங்களுக்கு என ஒரு ஸ்பெஷல் லிங்க் கொடுக்கும். சரி, இப்போதான் அசலான வேலையே ஆரம்பிக்குது. இந்த லிங்கை எப்படி சரியான மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது? உங்க லிங்க்ஸை ஷேர் பண்ண நீங்க காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், இல்லைன்னா ஒரு பிளாக், இப்படி முழுக்க முழுக்க இலவசமான வழிகள் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க 15,000 ரூபாய்க்கு கீழே பெஸ்ட் மொபைல் எது அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ செஞ்சு அதோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க அஃபிலியேட் லிங்க்ஸை கொடுக்கலாம். அவ்வளோதான். அந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்க லிங்க் மூலியமா வாங்கும்போது உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். உங்க வீடியோக்கோ அல்லது போஸ்டுக்கோ எவ்வளவு மக்களை வர வைக்கிறீங்களோ அதுக்கு பேரு தான் டிராஃபிக். எவ்வளவு டிராஃபிக் வருதோ அவ்வளவு கிளிக்ஸ் கிடைக்கும். எவ்வளவு கிளிக்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு வருமானம் வரும். சிம்பிள் கணக்கு. யாராவது உங்க லிங்க் மூலியமா ஒரு பொருளை வாங்கிட்டா கமிஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இதுல நிஜமாவே எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும்? வாங்க, எந்த விதமான பில்டப்பும் இல்லாம உண்மையை மட்டும் பேசுவோம். இந்த டைம்ல என்ன பாருங்க, முதல் மாசமே நீங்க லட்சாதிபதி ஆக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல் சில மாசங்கள் நீங்க கத்துக்கிறதுக்கும் உங்க ஆடியன்ஸை பில்ட் பண்றதுக்கான டைம். ஆனா நீங்க ஒரு 3லிருந்து 6 மாசம் வரைக்கும் தொடர்ந்து விடாமுயற்சியா வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க.
சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வெற்றியாளரா நிலைச்சு நிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கான சில முக்கியமான ரகசியங்களை இப்ப பார்க்கலாம். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. அது நம்பிக்கை. ஆமா, உங்க ஆடியன்ஸ் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை தான். அவங்க கிட்ட எப்பவும் நேர்மையா இருங்க. பணத்துக்காக எதையும் ப்ரோமோட் பண்ணாதீங்க. நீங்க உண்மையா நம்புற பொருளை மட்டும் பரிந்துரை செய்யுங்க. உங்க நேர்மை தான் உங்களோட நீண்ட கால வெற்றிக்கான முதலீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லாட்டரி டிக்கெட் இல்ல, இது ஒரு பிசினஸ். நீங்க இத சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணாம ஒரு சீரியஸான பிசினஸா பார்த்து உங்க நேரத்தையும் உழைப்பையும் இதுல போட்டீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்க முழு நேர வருமானமா மாறுறதுக்கு 100க்கு 100 சான்ஸ் இருக்கு. அதனால இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க. வெற்றி உங்களை தேடி வரும். சரி, நீங்க என்ன நீஷ் செலக்ட் பண்ண போறீங்க? யோசிச்சு உங்க முதல் ஸ்டெப்பை இன்னைக்கே எடுத்து வைங்க. உங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பயணம் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல வேலை பார்த்து மாதம் 50,000 வரை சம்பாதிக்கணுமா? அப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தான். இந்த கோர்ஸ்ல ஹை டிமாண்ட் 5 AI ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் ஃபீஸ் $499 மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உடனே பர்ச்சேஸ் பண்ணுங்க, earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பற்றிய மேலும் தகவலுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பாய்.